ये बिटिया को चित्र बना के लाई है, ये कब से खड़ी है। நெடுநேரமாக அங்கே ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன், அதை கையிலே ஏந்தி கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தை, உன்னுடைய பெயர் அதில் இருந்தால் போதும், இதை நான் பெற்றுக்கொண்டு உனக்கு என்னுடைய நல்லாசி கடிதத்தை கண்டிப்பாக அனுப்புகின்றேன். தேங்க்யூ बेटा, தேங்க்யூ. ये बिटिया को चित्र बना के लाई है, ये कब से खड़ी है। उधर कोई वरिष्ठ सज्जन भी मेरी मां का चित्र बना करके लाए हैं. मैं आपके इस प्यार के लिए आपका बहुत आभारी हूं. मैं मेरे एसपी जी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें और ये बिटिया अपना अगर नाम पता लिख देगी तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा. நான் என் உரையை மேலும் தொடர்வதற்கு முன்பாக, நெடுநேரமாக அங்கே ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன், அதை கையிலே ஏந்தி கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தை, உன்னுடைய பெயர் அதில் இருந்தால் போதும், இதை நான் பெற்றுக்கொண்டு உனக்கு என்னுடைய நல்லாசி கடிதத்தை கண்டிப்பாக அனுப்புகின்றேன். என்னுடைய நண்பர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்னிடம் தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். थैंक यू बेटा. நன்றி பெண்ணே. ये बच्ची कुछ कह रही है, भाई जरा देखो. उसका नाम पता अगर नहीं लिखा है तो लिखवा लो. அந்த குழந்தையின் பெயர் முகவரியை தயவு செய்து அதிலே குறித்துக் கொடுங்கள். इतने प्यार से, इतने उत्साह से आई है बेटी. थैंक यू बेटा, थैंक यू. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்திருக்கிறார். மதுராந்தகத்தில் NDA பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த சிறுமி செய்த செயலால் பிரதமர் நெகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். மோடி பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் சிறுமி ஒருவர் மோடியின் தாயாரின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அதை கொடுக்க காத்திருந்தார். இதை கவனித்த மோடி அவர்கள், சிறுமி ஒருவர் எனது தாயாரின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு எனக்காக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, அந்த புகைப்படத்தை வாங்கி என்னிடம் கொடுங்கள். சிறுமியின் முகவரியையும் பெற்று கொடுங்கள். நான் சிறுமிக்கு வாழ்த்து கடிதத்தை அனுப்புகிறேன். எனது தாயாரின் புகைப்படத்தை கொண்டு வந்ததற்கு நன்றி என கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.